தரங்க சித்தப்பா, கதவை தரங்க சித்தப்பா. சித்தப்பா சித்தப்பா, கதவை தரங்க சித்தப்பா. இவன் எதுக்கா இந்த இடத்துல இங்க வந்திருக்கான்? ஐயோ, சித்தப்பா ஒருவேளை போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா? இவன் மாட்டிக்கிட்டானா என்னையும் சேர்த்துல மாட்டி விட்டுருவான். பயந்துட்டே இருக்கானே, இவன் கதவை தட்டியே என்ன காட்டி கொடுத்துருவான் போல இருக்கு. சித்தப்பா, கதவை தரங்க. இல்ல வர கதவை தரங்க. என்னடா இந்த நேரத்துல? அது ஏன் சித்தப்பா கேக்குற? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணை முன்னா கண்ட கனவா வருது. என்னடா வயசு பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க சித்தப்பா, கடுப்பு ஏத்தாதீங்க. நானே வெறுப்புல இருக்கேன். பின்ன என்னடா, முழுசா சொன்னதான் எனக்கு தெரியும். இப்படி அறைய கூட சொன்னா எனக்கு என்ன புரியும்? அத சொல்லதான் சித்தப்பா வந்திருக்கேன். சொல்லு. அதை எடுத்தது நான் தான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. நான் பண்ண தப்புக்கு என் பையன் எதுக்கு தேவையில்லாம ஜெயிலுக்கு போகணும்? முட்டாள்தனமா பேசாதடா. நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். போலீஸ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போனோம்னா அதுக்கு சாலிடா எவிடன்ஸ் வேணும். இப்பதான் சந்துரு கையில வைரம் இல்லையே, அதனால அவனை திருடன்னு நிரூபிக்க முடியாது. அதுவும் இல்லாம அவன் திருடவே இல்லையேடா. சோ நோ ப்ராப்ளம். இப்போ உன் கையிலயும் வைரம் இல்ல. அப்படியே நீ மாட்டினாலும் நான் திருடலன்னு சொல்லி யார் மேலேயே பழிய போட்டு தப்பிச்சுக்கலாம். என்ன பாரு, நீயா வாண்டனா போய் வண்டியில ஏறி உடம்பு புண்ணாக்கிக்காத சொல்லிட்ட. அதுவும் இல்லாம உன் பொண்ணு பத்மாவதியை இப்பதானடா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. விஷயம் வெளியில தெரிஞ்சது, உன் பொண்ணு அந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியாது. இது முதல் தடவைடா, அதனாலதான் ரொம்ப பயமா இருக்கு. காசு கையில வந்த உடனே எல்லாம் தானா சரியா போயிடும். அதனால மனசை போட்டு குழப்பிக்காம போய் நல்லா படுத்து தூங்கு போ. இந்த நேரத்துல இங்க நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு வேற யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. நீ முதல்ல போ, ரூமுக்கு போ. ஆட போடா போ. சும்மா சித்தப்பா சித்தப்பா நான் என்னடா பண்றது? போ போ, நான் பாத்துக்கிறேன்டா, போடா. அப்பா பயலுக்கு லேசா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது பூதாகாரமா வெடிக்கிறதுக்குள்ள இவனை எப்படியாவது போத்து விட்டுறணும். இல்ல இருக்கவே இருக்கான் பலிகடா சந்துரு. அவனை எப்படியாவது இதுல மாட்டி விட்டு வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு பண்ணிடணும். மொத்தத்துல 2க்குள்ள ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. சூரிய வம்ச குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் பேப்பர் டிவின்னு நாரா கிழியணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். பணம் கைக்கு வந்த உடனே இந்தியாவிலே இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடணும். சொல்லுங்க நடராஜன். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம் மேடம். இல்ல நடராஜன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததும் இல்லை, நான் கேள்விப்பட்டதும் இல்லை. இந்த வைரம் எல்லாம் என் பொறுப்பில் தான் இருந்துச்சு. ஆனால் நேத்தி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் நீங்கள் என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதை நினச்சாதான் மனசுக்குள்ள ரொம்ப நெருடலாக இருக்கு. நான் கவனமாக தான் இருந்தேன் மேடம். ஆனால் யார் எடுத்தாங்க, எப்படி திருடு போச்சுன்னே தெரியல. என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன நடராஜன் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
2 தலைமுறையா எங்ககிட்ட வேலை பார்க்குறீங்க. உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லிதான் தெரியணுமா என்ன? இங்க வேலை பார்க்குற யாரு வேணாலும் திருடி இருக்கலாம், நான் சந்தேகப்படலாம். ஏன் சூர்யா மேல கூட நான் சந்தேகப்படலாம். ஆனா உங்க மேல கண்டிப்பா எனக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வராது. உங்களை நான் அவ்வளவு நம்புறேன். ஏன்னா உங்களை என் கூட பிறந்த சகோதரனா தான் நான் நினைக்கிறேன். இந்த வைரம் காணாம போனதுக்கு ஒரு வகையில நானும் காரணம். என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க எப்படி காரணமாவீங்க? ஆமா நடராஜன், நம்ம கம்பெனி பிசினஸ்ல ஏதாவது பெரிய ப்ராஃபிட்னா எப்படி எல்லாருமே சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி தப்பு நடந்தாலும் எல்லாருமே அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும். அந்த வைரத்தை யாரு திருடி இருப்பாங்கன்னு இன்னைக்குள்ள தெரிஞ்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க, போங்க. மேடம், உங்களை பார்க்க கோதண்டமணி சார் வந்திருக்காரு. அவர் எதுக்கு வந்திருக்காரு? சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, நான் மீட் பண்றேன். ஓகே மேடம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? வாங்க, நல்லா இருக்கேன், உட்காருங்க. நான் நல்லா இல்லை மேடம். நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்கள் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பெரிய படிப்பு படிக்கலைனாலும் எவ்வளோ சிறப்பாக நிறுவனத்தை நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்கள் கம்பெனி கூட சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் இதை மறைச்சிருக்க கூடாது, உண்மையை சொல்லியிருக்கணும். உங்கள் நேர்மைக்கு ஒரு பரீட்சை நடந்திருக்கு, அதுக்கான ரிசல்ட். என்ன மேடம், ரொம்ப ஷாக்கா இருக்கா? உங்ககிட்ட எக்ஸிபிஷனுக்காக கொடுத்த வைரம் என்கிட்ட சேல்ஸுக்கு வந்தப்போ எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. உங்க நிறுவனத்துல எக்ஸிபிஷன் நடத்தினா பாதுகாப்பா இருக்கும்னு நம்பி தான் நான் இதை நடத்துறேன். ஆனா எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே திருடு போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மேடம். நேத்துல இருந்து ஆபீஸ்ல இந்த பிரச்சனை தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் எடுத்தாங்க என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வைரத்தோட நீங்க வந்து நிக்கிறீங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள யார் திருடினாங்க என்னன்னு கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க எங்க மேல எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஆமா, இந்த வைரம் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? இன்ஸ்பெக்டர், மகேந்திரா, இது ரிஸ்கான விஷயங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீ சண்முகத்தை கை காட்டி விட்டுரு, உன்னை நான் காப்பாத்திடுறேன். நீ யாரு? உன்கிட்ட வைரம் எப்படி வந்துச்சு? உங்க மகன் சண்முகம் தான் என்கிட்ட வந்து பணம் ரொம்ப அவசர தேவையா இருக்கு, இது எங்க குடும்ப வைரம் தான், கொஞ்சம் வித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. நானும் பெரிய குடும்பத்தாலு பொய் சொல்ல மாட்டான்னு நம்பி வாங்கிட்டு போனேன். இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப எனக்கு சிக்கல்ல மாட்டி விட்டாருமா. இன்ஸ்பெக்டர், இந்த ஆளு பொய் சொல்றான். என் பையனுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. என்னால அது உறுதியா சொல்ல முடியும். இந்த வைரத்தை எப்படியோ திருடிட்டு அபாண்டமா என் பையன் மேல பழிய போடுறான். இப்படி சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். ஹலோ மகேந்திரன், வைரத்தை வித்தாச்சா? அம்மா, பணம் எப்ப கை கிடைக்கும்? டீல் முடிஞ்சது சண்முகம், சீக்கிரம் மீட் பண்ணலாம்.
அண்ணம்மா சாப்பிட்டாங்களா? அண்ணம்மா கொஞ்சம் வெளியில போனாங்க. சாப்பிடுற நேராச்சு இன்னும் வரல. நீ சாப்பிடு. சண்முகம், ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுன? ஏன் இப்படி பண்ணுன? சொல்லுடா. ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படிடா துடிச்சல் வந்தது? நம்ம குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல காத்துல பறக்க விட்டுட்டியே. அண்ணம்மா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இனிமே உங்க கூட பிசினஸ் பண்ண மாட்டேன்னு அந்த கோதண்ட பாணி காரி துப்பிட்டு போயிட்டான். நீ எப்படா ஏன் வயத்துல வந்து பிறந்த? அத்தை, போதும் நிறுத்துங்க. அவர் ஏதாவது தப்பு பண்ணா தனியா கூப்பிட்டு வச்சு கேளுங்க. இப்படியா 4 பேர் முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்தி மானத்தை வாங்குவீங்க? யாரு மானத்தை வாங்குறது? அவனா இல்ல நானா? அண்ணம்மா, என்ன நடந்துச்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்க மகன் சண்முகம் தான் என்கிட்ட வந்து பணம் ரொம்ப அவசர தேவையா இருக்கு, இது எங்க குடும்ப வயிறு தான், கொஞ்சம் வித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. ஹலோ மகேந்திரன், வைரத்தை வித்தாச்சா? பையன் மாட்டிக்கிட்டான். ஆமா, எஸ்கேப் ஆயிடணும். ஐயோ, இப்ப போனா நம்ம மேல சந்தேகப்படுவாங்களே. இருந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். சொந்த வீட்லயே திருட உனக்கு எப்படிடா மனசு வந்தது? உங்க அப்பா மட்டும் இருந்ததை பாத்துருந்தாருன்னா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. பெரியப்பா, ஏன் இப்படி பண்ணீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அத்தை. இவ்ளோ சொத்து இருந்தோம் கேவலம் ஒரு 3 லட்சம் ரூபாய் கூட புரட்ட முடியாத அளவுக்கு தள்ளினது யாரு? நீங்க தானே? அக்கா, நீங்க மட்டும் அன்னைக்கு வெள்ளி குங்குமச்சிமிழி எல்லாருக்கும் கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா மாமாக்கு இன்னைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. நான் வெள்ளியில குங்குமச்சிமிழி தருவேன், இல்ல தங்கத்துல கூட தருவேன். அது ஏன் சௌரியம்? இத கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. நான் அத்தை கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உன் வேலையை பாரு. பெத்த பையன்கிட்டே வட்டிக்கார மாதிரி வசூலிக்கிறீங்களே, அந்த தாயை இங்கதான் நான் பாக்குறேன். ராஜி, கொஞ்சம் அமைதியா இரு. பெரிய தப்பு பண்ணிட்டம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேம்மா. இப்படி அடுத்தவங்க பேச்ச கேட்டு அடிமை மாதிரி நடக்கிறனால தான் உங்களை யாரும் இங்க மதிக்கிறது இல்ல. நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். பேரு பேத்தி எடுக்கிற வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்னி வரைக்கும் சுயமா இந்த வீட்ல ஒரு முடிவெடுக்க கூட விடுறது இல்ல. இந்த வீட்ல நான் ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரி மாதிரி தானே இருக்கேன். எப்பவுமே இந்த வீட்ல எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கிற நிலைமை தானே நமக்கு இருக்கு. சூர்யாக்கு இருக்கிற மரியாதை கூட உங்களுக்கு இல்லையேங்க. பேருக்கு மட்டும் இந்த வீட்ல தலை புள்ள. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம் எல்லாம் இத்தாலே. போதும், நிறுத்து ராஜி. விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற. எல்லாம் ஒன்னாலதான். இப்படி பதிலுக்கு பதில் பேசுற பொண்டாட்டி கிடைச்சா அவன் திருடவன் செய்வான், அதுக்கு மேலேயும் செய்வான். அது எப்படி? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்தா உங்க புள்ள உங்க பேரன், இப்படி ஏதாவது பண்ணிட்டு வந்தா ஏன் புருஷன் ஏன் பையனா? நேத்து வரைக்கும் உன் புள்ள திருடிட்டான், உன் வளர்ப்பு சரியில்லை, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்க. இன்னைக்கு ஏன் புருஷன் தான் வைரத்தை எடுத்தாருன்னு தெரிஞ்ச உடனே உன்னோட சேர்க்க சரியில்லை, அதனாலதான் அவர் திருடிட்டாருன்னு சொல்றீங்க. நல்ல கதையா இருக்கே அத்தை. உங்களுக்கு எல்லாம் பழி போட ஒருத்தி கிடைச்சிட்டா என்ன வேணாலும் பேசுவீங்க. ராஜி, கோபத்துல வார்த்தையை அள்ளி தளிக்காத. சாரதாமா, இது எங்க குடும்ப விஷயம். இதுல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. எல்லாம் ஈஸியா பழைய சுமத்திட்டு போயிடுவீங்க. பாவத்தை நான் சுமக்கணுமா? சரி, நான் உனக்கு கேக்குறேன், உங்க புள்ள திருடனா மாறதுக்கு யார் காரணம்? நீங்க தானே?
சரியில்லைன்னு தானே அர்த்தம்? இப்படிப்பட்ட திருடனை புள்ளைய பெத்ததுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்க. ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? போதும் நிறுத்துங்க அண்ணி. தப்பு பண்ணது அண்ணன். அம்மா ஏதோ தப்பு பண்ண மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கோவம் வருதா கொழுந்தனாரே உங்களுக்கு? எனக்கும் அப்படிதானே இருக்கும். உங்க அண்ணன் பண்ண தப்புக்கு உங்க அம்மா என்ன குறை சொல்றாங்க? அது மட்டும் சரியா? நான் திருடினதா சொல்லி உங்க அம்மா எங்க அம்மாவை சொன்னாங்க. இப்போ அவங்க புள்ள திருடிட்டாருன்னு எங்க அம்மா கேள்வி கேக்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு சித்தப்பா? சந்துரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது சின்ன பையன் நீ இதுல தலையிடாத. ஏன் எங்க அப்பா மாதிரி நானும் அமைதியா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க. அம்மா கோச்சிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள போய் சமாதானப்படுத்தலாம். ஐயோ அம்மா, அம்மா. உங்க புள்ள திருடனா மாறதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. அப்படி பார்த்தா உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம்? இப்படிப்பட்ட திருடனை புள்ளைய பெத்ததுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்க. அம்மா, அம்மா கதவை திறங்கம்மா. அம்மா கதவை திறங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் பண்ணது பெரிய தப்புதான். ப்ளீஸ்மா வெளியில வாங்கம்மா. அண்ணம்மா வெளியே வாங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ப்ளீஸ் அண்ணம்மா, கதவு திறங்க அண்ணம்மா. அம்மா நடக்க கூடாது நடந்துச்சு. அண்ணன் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. கதவு திறங்கம்மா. அத்தை அத்தை கதவு திறங்க அத்தை ப்ளீஸ் அத்தை. அம்மா நீங்க என்ன மன்னிக்க கூட வேண்டாம்மா. தயவு செஞ்சு கதவு திறங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா சொல்றத கேளுங்க ப்ளீஸ். கதவு திறங்க. அம்மா கதவு திறங்கம்மா. ப்ளீஸ்மா கதவு திறங்க. அம்மா அம்மா யாரு முகத்தையும் பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல. எல்லாரும் இங்க இருந்து போங்க. அம்மா ஒரு தடவை சொன்னா புரியாது. போங்கன்னு சொல்றேன். அம்மா 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 அம்மா
ஐயோ நாராயணா, நாராயணா, நீ கிரேட்ரா. எல்லாமே உனக்கு சாதகமாவே நடந்துட்டு இருக்கு. ஒத்த முகத்துல ஈ ஆள்லையே. ஐயோ, சூரிய வம்ச குடும்பம் இப்படியே இருக்கணும். இதை விட மோசமா கேவலமா போகணும். அதுதான் நமக்கு சந்தோஷம். அதான பார்க்கணும். ஐயோ,